எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தகடூர் தமிழன். நான் உங்கள் லோகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 8 இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களோட அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் உங்களோட இன்ஸ்டாகிராமை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி நான் சொல்கிறேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா 3 டேஷ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஒன்று, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை மாற்றிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேயும் ஒர்க் ஆகும், நார்மல் அக்கௌண்ட்லேயும் ஒர்க் ஆகும். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு லாஸ்ட் சீன். அதாவது இந்த லாஸ்ட் சீனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த லாஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 டாட் இருக்கும், 3 ஸ்லாஷ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இருக்கும், ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து அனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக காட்டவே காட்டாது. நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸை ஹைட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஹைட் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கா அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா இருக்குது. அது எப்படி எனேபிள் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் யாரை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலுக்கு மேலே 3 டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹைட் யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் அப்படின்னு கேட்கும். ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா ஸ்டோரிஸ், அதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சேவர். நான் முடிந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்க ஸ்டோரிஸ் எல்லாமே லைனாக வரும். அதில் உங்களுக்கு எந்த ஸ்டோரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வெறும் ஸ்டோரி மட்டும் டவுன்லோட் பண்ண முடியாது, அவங்க ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா ஸ்டோரிஸ், ஹைலைட்டட் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதை கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பர் ஃபீச்சர், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக அவங்க ஸ்டோரிஸில் டெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அதாவது இப்போ எதாவது போஸ்ட் போட்டுட்டு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மாதிரி எதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் ரெயின்போ கலர்ஸ் வச்சு டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதாவது ஸ்டோரி போடுறதுக்காக வரும். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்ஸ் அடிங்க. நான் பார்த்தீங்கன்னா தகடூர் தமிழன் சொல்லிட்டு அடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஏதோ அதாவது கலர் கிரேடியன்ட் இருக்கும். கலர் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் எல்லா கலர்ஸும் ஒன்றா வரும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஸ்வைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க இல்லையா, டீசெலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு டீசெலக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரெயின்போ எஃபெக்ட் வந்திருக்கும் அந்த டெக்ஸ்ட்டில். யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட பயோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து தனியாக ஆப்ஸே இருக்குது. ஆனால் ஆப்ஸை விட எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெறும் அந்த பயோக்காக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்கை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்கள் பயோவில் நீங்கள் எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் அடிச்சுக்கோங்க. டைப் அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபாண்ட், அது அந்த ரிலேட்டடான ஃபாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிடும். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு இந்த டேக் வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அவன் எந்த போஸ்ட் போட்டாலும் நம்மளை டேக் பண்ணி விட்ருவான். அவன் ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறான்னா அதில் கூட நம்மளை டேக் பண்ணி விட்டுருவான். இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். இவனை அன்ஃபாலோவும் பண்ண முடியாது, ஃபாலோவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அன்ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அவங்களுக்கும் தெரியாது. அதாவது இப்போ அவங்க எந்த போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கும் வராது, அவங்க என்ன கமெண்ட்ஸ் பண்ணாலும் உங்களுக்கும் வராது. அவங்க பண்ணுற கமெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியவே தெரியாது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், கீழே ரெஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவரோட ஃபோட்டோஸ் கமெண்ட்ஸ் எதுவுமே உங்கள் ப்ரொஃபைலில் வராது, உங்களோட ஃபாலோவர்ஸும் இதை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு பதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா
அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருப்பாங்க. அதை வந்து எப்படி பார்க்குறது, அதை கிளிக் பண்ணாலும் உள்ளே போய் பார்க்காது, அதை பெருசாக காட்டாது, சின்னதாக தான் இருக்கும். அதை எப்படி பெருசாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ப்ரொஃபைல், அதாவது நீங்கள் யாரோட ஃபோட்டோ பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து காப்பி யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசருக்கு எடுத்துகிட்டு அந்த ப்ரௌசரில் இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு ஐ இருக்கு இல்லையா, ஐக்கு முன்னாடி 0 போட்டிங்கன்னா ஒரு பேஜ் மாதிரி லோட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜூம்லையும் பார்த்துக்க முடியும், அதை டவுன்லோடும் பண்ணிக்க முடியும், ஹெச்டியில் கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஒரு லாஸ்ட்டுக்கு நம்மளோட, அதாவது நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துலேயும் போய் போஸ்ட் பண்ணுறது பதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிங்கனாலே போதும், அந்தந்த சோஷியல் மீடியாவில் உங்களோட அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆகிடும். இதுக்காக நீங்கள் தனியாக போய் ஒவ்வொரு ஆப்குள்ளேயும் போயிட்டு தனித்தனியாக போஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த ட்ரிக்ஸில் எந்த ட்ரிக் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், அப்புறம் எந்த ட்ரிக் இந்த வீடியோ பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ்.